மாணவர்களே, இப்பகுதியில் நாம் இறுதியான அலகுக்கு வந்திருக்கின்றோம். அது 25.6 தெக்காட்டின் தளத்தின் மீது அச்சுகளுக்கு சமாந்தரமாக வரையப்படும் நேர்க்கோடுகள். அதாவது ஆள்கூற்று தளத்தில் ஆள்கூற்று அச்சுக்களை பற்றி தெரியும் தானே, எக்ஸ், y அச்சுக்களை பற்றி. அவற்றிற்கு சமாந்தரமாக வரையப்படும் நேர்க்கோடுகள் பற்றி நாம் இங்கு கற்க இருக்கின்றோம். மாணவர்களே, இங்கு ஒரு ஆள்கூற்று தளம் காட்டப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். இதில் தற்போது குறிக்கப்படுகின்ற புள்ளிகளை சற்று கவனியுங்கள். இதோ ஒரு புள்ளி, இந்த புள்ளியை எடுத்துக்கொள்ளுங்கள், 2, 1. அவ்வாறு இதோ மேலும் ஒரு புள்ளி x2 by 2, எனவே 2, 2. இந்த புள்ளி யாது? x2 தான் by 3, x2 by 3. இதோ இந்த புள்ளி x2 ஆனால் by 0. இதோ மேலும் ஒரு புள்ளி x2 by 2. இவ்வாறு நான் பல புள்ளிகளை இந்த கோட்டின் வழியே குறித்து கொண்டு செல்லலாம். அவ்வாறு குறித்து செல்லும் போது அந்த கோட்டின் வழியே உள்ள எல்லா புள்ளிகளுக்கும் x2 என்ற மாறா பெறுமதியை கொண்டிருப்பதை நாம் காண முடியும். இதோ இந்த E என்ற புள்ளியினது ஆள்கூறு x2 y 2, x2 y 0, x2 தான், இங்கும் x2 தான், இங்கும் x2 தான். இவ்வாறு இந்த கோட்டின் வழியே நாம் எந்த ஒரு புள்ளியை குறித்தாலும் அதன் பெறுமதி x 2 என்பது மாறாமல் இருப்பதுடன் y பெறுமதி மாறிச் செல்லும். எனவே இந்த புள்ளிகளை இணைத்தால் எவ்வாறான ஒரு கோடு கிடைக்கும்? அது இதோ இந்த y அச்சுக்கு சமாந்தரமான கோடுதான் கிடைக்கும். இதோ இங்கு காட்டியது போல் இந்த கோடு ABCDEF ஆகிய புள்ளிகளை இணைக்கின்ற இந்த கோடு y அச்சுக்கு சமாந்தரமாக அமைவதுடன் x 2 என்ற மாறா பெறுமதியையும் கொண்டுள்ளபடியால் இந்த கோட்டினது சமன்பாட்டை நாம் x 2 என குறிப்பிடுவோம். அவ்வாறே மாணவர்களே, நாம் இங்கு மேலும் சில புள்ளிகள் அமைகின்ற விதத்தை ஆராய்வோம். இதோ இங்கு A என ஒரு புள்ளி குறிக்கப்பட்டுள்ளதை காணலாம். அதன் ஆள்கூறை எவ்வாறு குறிப்பிடுவோம்? -3, 3, அடைப்பினுள் -3, 3 என குறிப்பிடுவோம். இவ்வாறு இதோ இந்த புள்ளியினது ஆள்கூறு யாது? x அச்சில் -1, y அச்சில் 3, எனவே -1, 3 என்று அடைப்பினுள் குறிப்பிடுவோம். இதோ இந்த புள்ளியினது ஆள்கூறு x பெறுமதி 0, y பெறுமதி 3. இதோ இந்த புள்ளியினது ஆள்கூறு x1 by 3. இதோ மேலும் இந்த புள்ளியினது ஆள்கூறு x2 by 3 தான். y பெறுமதி இதோ காணப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். இதோ இந்த ABCDE என்ற புள்ளிகள் இருக்கின்ற பாதை வழியே ஒரு கோட்டை கீறினால் எமக்கு எல்லா புள்ளிகளிலுமே y பெறுமதி 3ஆகத்தான் அமையும். மேலும் இதனை நாம் ஒரு கோட்டினால் இணைத்து பார்ப்போம். இதை நாம் இந்த ABCDE ஆகிய புள்ளிகளை ஒரு கோட்டினால் இணைத்தால் நமக்கு அந்த கோடு x அச்சு, இதோ இதுதானே x அச்சு, x அச்சுக்கு சமாந்தரமாக அமைவதை காணலாம். அத்துடன் இதன் எந்த ஒரு புள்ளியிலும் y பெறுமதியை நாம் கவனித்தால், கவனியுங்கள், இதோ A என்ற புள்ளியை நமக்கு தெரியும் -3, 3, B -1, x பெறுமதி -1, y 3. இதோ C என்ற புள்ளி 0, 3, D என்ற புள்ளி 1, 3. இவ்வாறு இந்த கோடு தொடர்பான முக்கியமான விடயங்கள் என்ன என்று நாம் கவனித்தால், இந்த கோடு ஒன்று x அச்சுக்கு சமாந்தரமாக காணப்படுகின்றது. மேலும் இந்த கோட்டின் வழியே எந்த புள்ளியை எடுத்துக்கொண்டாலும், இதோ இந்த புள்ளியை எடுத்துக்கொண்டால் x பெறுமதி -6ஆக இருக்கின்ற அதே நேரம் y பெறுமதி 3 தான். எனவே இந்த கோட்டின் வழியே உள்ள எந்த புள்ளிக்குமே y பெறுமதி 3ஆகத்தான் காணப்படும்.
x பெறுமதி மாறிக்கொண்டே செல்லலாம். எனவே தான் இந்த கோட்டின் சமன்பாட்டை நாம் y சமன் 3 என கூறுகின்றோம். ஏற்கனவே நாம் வரைந்த கோடுகளை நினைவிற்கொள்ளுங்கள். அவை x மாறாமல் இருந்தது. அது y அச்சுக்கு சமாந்தரமாக இருந்தது. இப்பொழுது y பெறுமதி மாறாமல் இருக்கின்றது. அது x அச்சுக்கு சமாந்தரமாக அமைகின்றது. எனவே இந்த கோட்டின் சமன்பாட்டை y சமன் 3 என குறிப்பிடுவோம். இப்பொழுது நாம் மேலும் சில புள்ளிகள் குறிப்பிடப்பட்டிருப்பதை இங்கு காட்டப்பட்டுள்ள ஆள்கூற்று தளத்தில் நீங்கள் காணலாம். அந்த புள்ளிகளின் விசேடத்தன்மை என்ன, அதற்கான கோடு எவ்வாறு அமையும், அந்த கோட்டிற்கான சமன்பாடு என்ன என்பதை கவனிப்போம். இதோ புள்ளி A எடுத்துக்கொண்டால் அதன் ஆள்கூறு மறை 6, 5, அதாவது x ஆள்கூறு மறை 6, y ஆள்கூறு 5. இதோ B என்ற புள்ளிக்கும் x பெறுமதி மறை 4, y பெறுமதி 5. கவனித்துக் கொள்ளுங்கள், y பெறுமதி 5 தான் இரண்டுக்குமே. இதோ C என்ற புள்ளிக்கும் x பெறுமதி மாறியுள்ளது, y பெறுமதி 5 தான். D க்கும் y பெறுமதி 5 தான். E க்கும் y பெறுமதி 5 தான். இவற்றை இணைக்கும் கோடு எவ்வாறு அமையும்? இதோ அந்த புள்ளிகளை இணைக்கின்ற கோடு இதுதான். கோடானது இதோ x அச்சுக்கு சமாந்தரமாக அமைவதை காணலாம். மேலும் இந்த கோட்டில் எந்த ஒரு புள்ளியை எடுத்தாலும் y பெறுமதி 5 என்று மாறாமல் இருப்பதையும் காணலாம். எனவே இந்த கோட்டின் சமன்பாடு y சமன் 5 ஆகும். இப்பொழுது சில முடிவுகளை நீங்கள் கவனத்தில் கொள்ள முடியும். ஒன்றாவதாக நாம் y அச்சுக்கு சமாந்தரமான கோடுகளை பற்றி பார்த்தோம். அந்த கோடுகளுக்கு x பெறுமதி மாறாமல் காணப்படும். மேலும் அந்த கோடுகளின் சமன்பாட்டை x சமன் என்ன பெறுமதி என எழுதி காட்டலாம். உதாரணமாக அவற்றை நாம் x இன் என்ன பெறுமதி கூடாக போகிறதோ அந்த பெறுமதி எல்லா புள்ளிகளிலுமே அந்த x பெறுமதி மாறாமல் காணப்படும். எனவே அந்த கோட்டின் சமன்பாட்டை x சமன் என்ன பெறுமதியோ அதனை எழுதலாம். உதாரணமாக 5 செல்கிறது என்றால் x சமன் 5, மறை 2 செல்கிறது என்றால் x சமன் மறை 2 என்றவாறு அந்த கோட்டின் சமன்பாட்டுகளை எழுதி காட்டுவோம். அடுத்ததாக கோடுகள் அச்சுக்கு சமாந்தரமாக வரையப்பட்டால் அப்போது y பெறுமதிகள் மாறாமல் காணப்படும். எனவே அந்த கோடுகளின் சமன்பாட்டை y சமன் அந்த மாறா பெறுமதி என்னவோ அதன் பெறுமதியை குறிப்பிட்டு கூறுவோம். மாணவர்களே, தற்போது இங்கு ஆள்கூற்று தளம் ஒன்று காட்டப்பட்டுள்ளது. இங்கு சில கோடுகளை வரைந்து அவற்றின் சமன்பாடுகள் எவ்வாறு குறிப்பிடப்படும் என அவதானிப்போம். உதாரணமாக இதோ இங்கு காட்டப்பட்டுள்ள கோட்டை கவனியுங்கள். இந்த கோட்டுக்கான சமன்பாடு யாதாக இருக்க வேண்டும்? இதோ இங்கு இந்த கோட்டின் வழியே உள்ள எல்லா புள்ளிகளுக்கும் x இன் பெறுமதி மறை 3 தான். உதாரணமாக இது மறை 3 1, மறை 3 2, மறை 3 3, மறை 3 4, மறை 3 மறை 1, மறை 3 மறை 2 என செல்லும். எனவே இந்த கோட்டின் சமன்பாடு x சமன் மறை 3 ஆகும். மேலும் கவனிப்போம். இதோ இங்கு தரப்பட்டுள்ள கோட்டினது சமன்பாடு யாதாக இருக்கும்? மறை 5 செல்கின்றது. அதாவது x சமன் மறை 5 செல்கின்றது. எனவே இதன் சமன்பாடு x சமன் மறை 5 ஆகும். மேலும் கவனிப்போம். இதோ இந்த கோட்டை எடுத்துக்கொண்டால் x சமன் 3 செல்கின்றது. எனவே இதன் சமன்பாடு x சமன் 3 ஆகும். இங்கு காட்டப்பட்டுள்ள கோடுகள் யாவுமே y அச்சுக்கு சமாந்தரமாக உள்ளதை நீங்கள் கவனிக்கலாம். மேலும் நீங்கள் வரைகின்ற உங்களது பாடக்கோப்பிகள் மேசையில் வைத்து வரையும் போது ஒரு நிலைக்குத்து அச்சை வரைவது போன்றுதான் இங்கு காணப்படுவதை நீங்கள் காணலாம். இதோ இப்பொழுது இந்த கோட்டை கவனியுங்கள். இங்கு இப்போது வரையப்பட்டுள்ள கோடு. இவை எந்த ஒரு புள்ளியை எடுத்துக்கொண்டாலும் y இன் பெறுமதி 5 மாறாமல் இருப்பதை காணலாம். y சமன் 5 என்ற பெறுமதி கூடாக செல்கின்றது. ஆள்கூறுகளை கவனிப்போம். இதோ இந்த புள்ளியை எடுத்துக்கொண்டால் மறை 1, 5, மறை 2, 5, மறை 3, 5, மறை 4, 5
அவ்வாறு இந்த பக்கம் உள்ள புள்ளிகள் 1,5, 2, 5, 3, 5. அது மாத்திரமல்ல 3, 4 இடையே 3.5 எடுத்தாலும் 3.5, என்றவாறு எந்த ஒரு எக்ஸின் பெறுமதிக்கும் yன் பெறுமதி 5ஆகவே தான் இருக்கின்றது. எனவே இதன் சமன்பாடு y = 5. மேலும் இந்த கோடு x அச்சுக்கு சமாந்தரமாக செல்கின்றது. வேறும் கோடுகளை கவனிப்போம். அவ்வாறான கோடுகளை உதாரணமாக இதோ இந்த கோட்டை எடுத்துக்கொள்வோம். இதன் சமன்பாடு y = -2 ஆதல் வேண்டும். ஏனென்றால் y = -2னூடாக செல்கின்றது. இந்த கோட்டின் வழியே உள்ள எந்த ஒரு புள்ளிக்கும் y பெறுமதி -2ஆகவே அமையும். எனவே இவ்வாறு x அச்சுக்கு சமாந்தரமாக செல்கின்ற கோடுகளுக்கு y பெறுமதி மாறாமல் இருக்கும். எனவே அவற்றிற்கான சமன்பாடு y = அந்த மாறா பெறுமதி என குறிப்பிடுவோம். இப்பகுதியில் உள்ள உதாரணம் ஒன்றை கவனிப்போம். உதாரணம் வினா இதுதான். x = -3 என்ற கோட்டின் மீது அமையும் 5 புள்ளிகளை எழுதுக என கேட்கப்பட்டுள்ளது. x = -3 என்ற கோடு எவ்வாறு அமையும் என்பது நாம் அறிந்ததுதான். இருந்தபோதும் இங்கு கவனிப்போம். இதோ அந்த கோடானது x பெறுமதி -3, இதோ இதுதான் x அச்சு. அந்த x அச்சின் -3 என்ற புள்ளி இது. அதற்கூடாக y அச்சுக்கு சமாந்தரமாக செல்கின்ற கோடுதான் x = -3. அதன் பொருள் யாதென்றால் எந்த ஒரு புள்ளிக்குமே, அதாவது அந்த கோட்டில் உள்ள எந்த ஒரு புள்ளிக்குமே x பெறுமதி -3 ஆகத்தான் காணப்படும். -3 1, -3 2, -3 3, -3 4 இவ்வாறு நேர்பெறுமதியில் செல்லலாம். -3 2.5 போன்று ஒரு தசமதானமாகவும் இருக்கலாம். -3 -1 -3 -2 எவ்வாறு மறைப்பக்கமாகவும் செல்ல முடியும். எனவே இதில் பல புள்ளிகளை எமக்கு கூற முடியும். இதன் முக்கியமான விடயம் யாதெனில் x பெறுமதி -3ஆக இருக்க y பெறுமதி எதையும் குறிப்பிடலாம். எனவே வினாவிற்கான விடைகளை நாம் கவனிப்போமாயின், இந்த கோட்டின் மீதுள்ள எந்த ஒரு புள்ளியையும் நாம் x, y என்ற வடிவில் காணப்படும் என்பதை அறிவோம். அதாவது x பெறுமதி y பெறுமதியை குறிப்பிட்டு எழுத வேண்டும். ஆனால் இங்கு எமக்கு x பெறுமதி -3ஆகத்தான் இருக்கும். y பெறுமதி எந்த பெறுமதியாகவும் இருக்கலாம் என்பதை நாம் அந்த கோட்டை ஆராய்வதன் மூலம் கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். எனவே x -3 y 1 என அமையும் ஒரு ஆள்கூறாக அமையலாம். x -3 y -2ஆக அமையும் ஒரு ஆள்கூறாக அமையலாம். x -3 y -3 என அமையும் ஒரு ஆள்கூறாக அமையலாம். x -3 y 19 போன்று ஏதேனும் ஒரு புள்ளியாக அமையலாம். x -3 y 1.4 போன்று ஒரு தசமதானமாக கூட y பெறுமதி அமையலாம். ஆனால் இங்கு x பெறுமதி எல்லா இடத்திலும் மாறாமல் இருப்பதை காணலாம். ஏனென்றால் x = -3 என்ற கோட்டின் காரணமாக. உதாரணத்தின் இரண்டாவது பகுதி y = -1 என்ற கோட்டின் மீது அமையும் 5 புள்ளிகளின் ஆள்கூறுகளை எழுதுக என கேட்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு தெரியும் எந்த ஒரு புள்ளியினது ஆள்கூறும் x பெறுமதியையும் y பெறுமதியையும் கொண்டிருக்கும். x, y என எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் y = -1 என்ற ஒரு கோட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது x அச்சுக்கு சமாந்தரமாக இருப்பதுடன் y பெறுமதி -1 என மாறாமல் காணப்படும். ஆனால் x பெறுமதி மாறிக்கொண்டு இருக்கும். எனவே நான் அதனை இவ்வாறு மாற்றி உடனடியாக எழுதலாம். x பெறுமதி ஏதேனும் ஒன்றாக இருக்க y கட்டாயமாக -1ஆகத்தான் இருக்கும். நீங்கள் இப்பொழுது x-ற்கு எந்த பெறுமதிகளையும் இட்டு நீங்கள் 5 புள்ளிகளை எழுதிக் கொள்ள முடியும். எனவே இவ்வாறு நாம் புள்ளிகளை எழுதிக் கொள்ள முடியும். y பெறுமதி -1 தான். x -2ஐ போட்டுக் கொள்கின்றேன். எனவே ஒரு புள்ளி. y பெறுமதி -1 தான். x-ற்காக -3ஐ இட்டுக் கொள்கிறேன். மேலும் ஒரு புள்ளி. x பெறுமதி -1, y பெறுமதி 1ஐ இட்டுள்ளேன். எனவே இதுவும் ஒரு புள்ளி, அந்த கோட்டில் உள்ள புள்ளியாகும். y பெறுமதி -1ஆக வைத்துக்கொண்டு x பெறுமதியை -5ஆக மாற்றியுள்ளேன். எனவே இதுவும் அந்த கோட்டில் உள்ள புள்ளி. y பெறுமதி -1, x பெறுமதி 7. இவ்வாறு நீங்கள் விரும்பியவாறு பல புள்ளிகளை எழுதலாம். ஆனால் y பெறுமதி -1ஆகத்தான் காணப்படும். y = -1 என்ற நேர்கோட்டையும் எடுத்துக்கொண்டு அந்த புள்ளிகள் எவ்வாறு அமையும் என்பதை இப்போது கவனிப்போம்.
இதோ y மறை 1 என்ற பெறுமதி அந்த புள்ளியினூடாக x அச்சுக்கு சமாந்தரமாக செல்லுகின்ற கோடுதான் y சமன் மறை 1. அதாவது இந்த கோட்டினது பெயர்தான் y சமன் மறை 1. இங்கு எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு புள்ளியிலும் y மறை 1ஆக இருப்பதையும் x ஏதேனும் ஒரு பெறுமதியாக இருப்பதையும் நீங்கள் காணலாம். இங்கே x4 y மறை 1, x6 y மறை 1, x மறை 3 y மறை 1. எனவே இவ்வாறு இந்த கோட்டில் உள்ள எந்த புள்ளியையும் நாம் குறிப்பிட முடியும். உதாரணம் 1இன் 3வது பகுதி வினா இவ்வாறு உள்ளது. ஒரே ஆள்கூற்று தளத்தில் அந்த சமன்பாடுகளுக்குரிய வரைவுகளை, அதாவது x சமன் மறை 3 y சமன் மறை 1 ஆகிய கோடுகளை வரைக என கேட்கப்பட்டுள்ளது. இதோ இங்கு காட்டியவாறு நாம் ஆள்கூற்று அச்சுக்களை வரைந்து கொள்ள முடியும். x பெறுமதிகளை 0லிருந்து 1 2 3 4 எனவும், மறை 1 மறை 2 மறை 3 மறை 4 எனவும் அவ்வாறே y அச்சிலும் புள்ளிகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. இதோ x சமன் மறை 3 என்ற பெறுமதி. எனவே மறை 3இனூடாக y அச்சுக்கு சமாந்தரமாக செல்லுகின்ற இதோ இந்த கோடுதான் x சமன் மறை 3 ஆகும். அவ்வாறே இதோ y பெறுமதி மறை 1. இந்த மறை 1இனூடாக x அச்சுக்கு சமாந்தரமாக செல்லுகின்ற இந்த கோடுதான் y சமன் மறை 1 ஆகும். இவை தொடர்பாக நாம் தேவையான அளவு ஆராய்ந்துள்ளோம் என்றபடியால் சுருக்கமாக இந்த விடையை நாம் குறிப்பிடுகின்றோம். நாம் இதுவரை கற்ற இந்த பாடத்திற்கான சாராம்சம் ஒன்றை கவனிப்போம். இப்பாடத்தை கற்றதன் மூலம் நீங்கள் எண்கோட்டின் மீது பின்னம் ஒரு தசமதான எண் என்பவற்றை குறிப்பதற்கும், எண்கோட்டை பயன்படுத்தி பின்னம் தசமங்களை ஒப்பிடுவதற்கும், அட்சரத்தை கொண்ட, அதாவது x பெரிது 2, x சிறிது 2, x பெரிது சமன் ஒரு எண் என்ற வகையில் அமைகின்ற அட்சரத்தை கொண்ட சமனிலிகளை எண்கோட்டில் குறித்து காட்டுவதற்கும், எண்கோட்டின் மீது உள்ள சமனிலியை x பெரிது 5, x சிறிது மறை 5 போன்று அட்சரமாக எடுத்துரைப்பதற்கும், ஆள்கூற்று தளத்திலுள்ள புள்ளிகளை வரிசைப்பட்ட சோடிகளாக எழுதவும், ஆள்கூற்று தளத்திலுள்ள அச்சுகளுக்கு சமாந்தரமான கோடுகளை வரைவதற்கும், அவற்றினது சமன்பாடுகளை குறிப்பிடுவதற்கும் தேவையான ஆற்றல்களை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். தொடர்ந்து மாணவர்கள் பாடப்புத்தகத்தில் உள்ள பயிற்சி 25.5ஐயும் பலவின பயிற்சியையும் மேற்கொள்ள வேண்டும்.